ஹாய், இது ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துட்டு சரி சிம்பிளாக சாப்பாடு ரசம் பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலான்னு பிளான் பண்ணேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து மாடியில் கொடியேற்றினார். ஸோ போய் அதுக்கு மரியாதை செலுத்திட்டு அப்படி கீழே வந்துட்டோம். வந்ததுமே ஒரு 8 o'clock அந்த டைமுக்கே ரேலி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு 4-5 ஸ்கூல் 5-6 இருக்கும். லைனாக ஒவ்வொரு ஸ்கூலாக இந்த மாதிரி ரேலி போவாங்க. எங்கள் வீட்டு பின்னாடி ரோடு இது. ஸோ நாங்கள் ஜன்னல் வழியாக இருந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த விடுதலைக்காக போராடி இருப்பாங்க இல்லையா, காந்தி தாத்தா அவங்க ஃபோட்டோ, நேரு மாமா ஃபோட்டோ, தென் அம்பேத்கர் ஃபோட்டோ, இதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு நடந்து ஒரு டீம் போவாங்க. அப்புறம் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு ஒரு குரூப்பு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலாக ஒரு 5-6 ஸ்கூல் போனாங்க. ஸோ அதை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு. எதுவுமே இல்லை இல்லையா, நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃபீஸாக இருந்தால் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு பேட்சஸ்லாம் குத்திட்டு போவோம். நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ போயிருப்போம். நல்லா அப்படியே சுதந்திர தினம் குடியரசு தினம்னா அன்னைக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணி போட்டுக்கிட்டு புது டேப் வாங்கி கட்டிட்டு தலை குளிச்சு ஒரு மாதிரி நீட்டாக அன்னைக்கு செம்ம இதாக போவோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படியே யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் நான் +2 படிக்கும் போதெல்லாம் அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்க சுதந்திர தினம் அன்னைக்கு. சுதந்திர தினத்துக்கு கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான். 8 மணிக்கே வர சொல்லி நான் 8:05 போய் எனக்கு அந்த டே ஃபுல்லாக ஆப்சண்ட்டே போட்டுட்டாங்க. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன், இப்படிலாம் படித்தோம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்கூல் மெமரிஸ் போச்சு. சாச்சுமே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு இருந்தோம். இங்கேருந்து அவங்களுக்கு தெரியாது, 4வது மாடியில் இருந்து பாய் சொன்னால் அவங்க என்ன அண்ணாந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்க ரேலி நேராக பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் பாய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அப்படியே அவனையும் ரெடி பண்ணிவிட்டு கீழே கடை கூட்டிகிட்டு போயிருந்தேன். சரி பேட்சஸ் கொடியெலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா அங்கேயுமே பாரத தாய் அவங்கெல்லாம் போனாங்க. மிலிட்ரி மேன்ஸ் எல்லாரையுமே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு வந்துட்டு அவனை ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணையும் அவனையும். ஸோ அவனும் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன்னா மண்டே எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாம் டெர்ம் 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவன் சமத்தாக படித்தான். ஈவினிங் போல் மார்னிங் ரசம் வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு பாவக்காய் வணக்கிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்.